ஹாய் காய்ஸ், அறிவோம் தையலை அதிநுட்பமாய். இங்கே ஒரு பிரின்சஸ் கட் ப்ளவுஸு நம்ம தைக்க போகிறோம். அதுக்காக முன்துண்டை நம்ம வெட்டி வச்சுருக்குறோம். இப்போது அளவுக்கும் எனக்கு ஒரு பிரின்சஸ் கட்டிங் ப்ளவுஸ் தான் வந்துச்சு. அந்த மாதிரி ப்ளவுஸில் இந்த முன் உயரம் அவ்வளோவா கரெக்டாக எடுக்க முடியாது. இப்போது இந்த கட் ஜாக்கெட்டில் இருக்கிற மாதிரி இந்த முன்பக்கம் ஒரு உயரம் எடுப்போம் இல்லையா, அந்த உயரத்தை நம்ம எடுக்கணும். ஆனால் பிரின்சஸ் கட்டிங் ப்ளவுஸை வச்சு அதை அழகாக எடுக்க முடியாது. அப்படின்னா அதுக்கு நம்ம ஒரு கணக்கு ஒன்று வச்சுக்கலாம். அந்த கணக்கு என்னன்ட்டு இப்போ நம்ம பார்ப்போம். அளவு ப்ளவுஸை 4ஆக மடித்து போட்டுக்கணும். இப்போ இந்த ப்ளவுஸை 4ஆக மடித்து போட்டப்போ அந்த ஒரு கால் பகுதி மார்பு சுற்றளவு எவ்வளோ வந்துச்சுன்னா எனக்கு 10.5. அது இல்லாமல் தையலுக்கு உள்ள அளவு இருக்குது, ஆனால் 10.5 தான் மார்பு சுற்றளவு. அதாவது 4ஆக மடித்து போட்டு அளவெடுத்தோம் இல்லையா, 10.5 வந்துச்சு. அதிலேருந்து ஒரு 1/2 இன்ச்சை குறைச்சிட்டு மீதி வர்றதை நம்ம 4ஆக பெருக்கிக்கணும். அப்போ 10. அதை 4ஆக பெருக்கினப்போ எனக்கு 40 வந்துச்சு இல்லையா. அப்போ இவங்களுடைய மார்பு சுற்றளவு 39 அல்லது 40 அப்படி தான் இருக்கணும். சரி, இப்போ அந்த 39ன்னு வச்சுக்குவோம். அதை 3 சம அளவாக பிரித்தோம்னா நமக்கு 13 வருது இல்லையா. அந்த 13 தான் இவங்களுடைய முன் உயரம். ப்ளஸ் ஒரு 1/2 இன்ச் மட்டும் நம்ம எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கணும். அப்போ இவங்களுக்கான முன் உயரம் 13 வச்சுக்கிட்டோம்னா போதும். நம்ம பிரின்சஸ் கட்டிங் ப்ளவுஸ் தைக்கிறப்போ முன் உயரம் கணக்கிடுறதுக்கு இந்த அளவை நாம் பயன்படுத்திக்கலாம். அதாவது இந்த மாதிரி கட் ஜாக்கெட் இருந்தால் அதை வச்சு நம்ம நேராக அளவு எடுத்துக்கலாம். பிரின்சஸ் கட்டிங் ப்ளவுஸே அளவுக்கு வந்துச்சுன்னா நான் சொன்ன கணக்கில் தைச்சிங்கன்னா அந்த கட்டிங் கரெக்டான இடத்துல பொருந்தி ப்ளவுஸ் நமக்கு அழகாக கிடைக்கும். ஓகே காய்ஸ், வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.